வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஆக்சுவலாக 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் தான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணால் 10 மினிட்ஸு, கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணால் 15 மினிட்ஸ் அவ்வளோதான். இதுக்காக நம்ம வந்துட்டு இதை வந்து எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறத நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம். கண்டிப்பாக வந்து இது சீப்பாகவும் கிடைக்கும், ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ அதனால் வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் அட்லீஸ்ட் செஞ்சு சாப்பிட்ருங்க. இன்றைக்கி அது க்ளீன் பண்ணுறது தான். இந்த மாதிரி ஒரு பூ இருக்குன்னா அது வந்துட்டு மேலே இருக்கிற அது க்ளோஸ் ஆகிருக்கிற இலையை வந்து ரிமூவ் பண்ணால் இது உள்ளே இருக்கும் வந்து பூ. இதை நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்கிறத க்ளீன் பண்ணணும். இப்படி நம்ம வந்து ஒரு பூ எடுத்து ஓப்பன் பண்ணால் அந்த மேல் இருக்கிற இதழ் மாதிரி இருக்கிறத ஓப்பன் பண்ணால் சின்னதாக ஒரு இதழ் மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீட்டமாக ஒரு நரம்புன்னு சொல்லுவாங்க, அது மட்டும் தனியாக தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து நரம்பு. இது 2 மட்டும் நம்ம எடுத்து தூக்கி போட்டுடலாம். இது வந்து சமைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க்கு தான். நம்ம வந்துட்டு டக்குன்னு எடுத்து முடிச்சிடலாம். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுல வந்து அவ்வளோவா இருக்காது. அதில் வந்து நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம், அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இப்போ நான் வந்து மோர் தண்ணியில் போட்டு வைக்கிறேன். நான் வந்துட்டு வடைக்காக இது யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி வடைக்கோ இல்லை சூப்புக்கோ இல்லை வந்து பொரியல் அப்புறம் கூட்டு இது மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வாழைப்பூ வடை தான் செஞ்சேன். செம்ம கிறிஸ்பி அண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.